Hi and welcome back to my channel. இன்னைக்கு லஞ்சுக்கு பாவக்காய் ஃப்ரை ஒரு ஃபிஷ் ஸ்டைலில் பண்ணேன். ஸோ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரௌசியாக ஸ்லீப்பியாக இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சமாக காஃபியோட ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே காய்ச்சின பால் தான் மறுபடியும் ரீஹீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக காஃபி கலந்து சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்றைக்கி 12:50 பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக தான் சாப்பிட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி நேற்று வச்ச புளிச்சாறு இருந்தது. ஸோ அதான் மெயின். லஞ்சுக்கு ஃப்ரெஷ்ஷாக சாதம் வச்சுட்டேன். முட்டை, அப்பளம், லாஸ்ட்டாக பாவக்காய் ஃப்ரை. சரி, காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி முட்டையும் அரிசியும் வச்சுட்டோன்னா காஃபி குடிக்கிற அந்த மீன் டைம் வரைக்கும் ஒரு பக்கம் சமையல் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு முட்டையை வேக போட்டேன். ஒரு 4 முட்டை அதை நார்மல் பர்னருக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அரிசியும் முட்டையும் வேக போட்டோன்னா ஒரு பக்கம் அது குக் ஆகிட்ருக்கும். இதுக்கு வந்து நம்ம பக்கத்தில் இருந்து அது மிக்ஸ் பண்ணுன்ற அவசியம்லாம் இருக்காது. ஸோ இந்த மீன் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக காஃபி குடிச்சிட்டு மிச்ச வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரெஷர் பேனை சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டேன். ஸோ நேற்று அப்பளம் பொரிச்ச அதே ஆயில் இன்றைக்கும் அதிலே அப்பளம் பொரிச்சிட்டு இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கு சின்ன கண்டெய்னரில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். இப்போ அப்பளத்தையும் பொரித்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அப்பளம் பொரிச்சிட்டு பாவக்காவும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்பளம் பொரிச்ச எண்ணெய் யார் கையும் படாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது சேஃப். எஸ்பெஷலி சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தள்ளி வச்சுக்கணும். ஸோ பாவக்காவில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே அந்த ஹார்ட் ஸ்கின்னை வந்து லேசாக ட்ரிம் பண்ணி எடுத்துலாம் நைஃப் வச்சு. ஸோ இந்த ஸ்டெப் வந்து பாவக்காய் கொஞ்சம் ஈஸியாக வேகணுன்றதுக்காகவும் சாப்பிட்றப்ப ரொம்ப கனமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் அதை ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து பாவக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண இடத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். பாவக்காவை டோட்டலாக 4 பீஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் இருக்கிற விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டில் நம்ம யூஸ்வலாக ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன மசாலா சேர்ப்போம் ஃப்ரைக்கு அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கசப்பு தன்மையை கம்மி பண்ணுறதுக்காக. கொஞ்சம் தயிர், 1.5 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள்தூள், சோம்புத்தூள் கொஞ்சம், கார்லிக் பவுடர். பவுடர் இல்லைன்னா நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிற வெள்ளைப்பூடு தட்டி கூட சேர்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக உப்பு. ஸோ மசாலா வந்து டேரெக்டாக வெஜிடபிள்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம், இல்லை முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவில் வெஜிடபிள்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணுறது நல்லா எங்கேயுமே உப்பு தேங்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மசாலாவில் தடவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சாலும் ஓகே தான், இல்லை டேரெக்டாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்ய ஆரம்பித்தாலும் ஓகே தான். இப்போ அப்பளம் பொரிச்ச எண்ணெயில் கொஞ்சமாக ஷாலோ ஃப்ரைக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் இருந்தால் தான் பாவக்காய் கருகாமல் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். பாத்திரத்தில் எக்ஸ்ட்ரா மசாலா ஏதாவது இருந்ததுன்னா இந்த டைமில் கூட மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம், வேஸ்ட் ஆகாமல். தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் ரைஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இந்த கசப்பு தன்மை லேஸாக இருக்க தான் செய்யும், கம்ப்ளீட்டாலாம் போகாது, பட் ரொம்ப டாமினேட்டிங்காக தெரியாது. நல்ல ஃப்ளேவருக்காக நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கீழே ஓரளவுக்கு வெந்துருச்சுன்னா நம்ம திருப்பி போடுறப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வெஜிடபிள்ஸ் ஈஸியாக திருப்ப வரும். சேர்த்த ஸ்பைசஸ் ப்ளஸ் இந்த ஃப்ரெஷ் கருவேப்பிலையோட ஸ்மெல் வறுக்கும் போதே ரொம்ப ப்ளசண்ட்டாக டெம்ப்டிங்காக இருக்கும். காய் எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம்.
ஸோ சேர்த்த டயத்தை விட வெஜிடபிள்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகும். ஸோ நான் ஜம்போ பர்னரில் பண்ணுறதுனால எனக்கு ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் லேசாக கருகுன மாதிரி இருக்குது. ஸோ காய் உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டு எடுத்துடலாம். சாதம் ரெடி, வேக வச்ச முட்டையும் ரெடி, அண்ட் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நேற்று வச்ச புளிச்சாறு இருக்குது. ஸோ இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சிம்பிள் லன்ச். ஹோப் யூ ஆல் லைக் மை வீடியோ. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.